சார்ந்த ஸ்ரீராமனுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். அதோடு கூட நான் மூளைக்கு மூலமாக சந்திக்கின்ற உங்களுக்கு வைத்திருக்கிற சந்திக்கின்ற பெறுங்கள். உங்கள் புகைப்படம் பிரபலமாகுங்கள். அந்த மாற்றங்களிலே நாம் எவ்வளவு முன்னேறி இருக்கிறோம் என்ற தேர்முறை சோதனையை செய்தோம். மட்டுமல்ல நாம் எவ்வளெல்லாம் காரியங்களையும் நாம் எங்களுடைய நம்பிய ஒரு நல்ல இந்த காலத்தில் வைத்திருக்கிறது. அப்பொழுது மாபெரும் இதோடு கூட இயேசு கிறிஸ்து அவருடைய திவ்யமான பிதா பலமுள்ளவர். அவரிடையே கிட்டி சேர்வதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கிற நாங்கள் மறுபடி இழந்து போனதை செய்து கொண்டு அவரோடு கூட மறுபடியும் உறவாடி கொள்வதற்கான ஒரு பாக்கியத்தை இந்த நாளானது நமக்கு அடையணும். ஏன்னா அவரிடத்துல நீதியின்படி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம அவர் அருகில கூட செல்ல முடியாது, அவரை கொண்டாட முடியாது, அவர் என்னுடைய தேசம் என்று சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவருக்கு நமக்கு சுகமான நிலத்தில இருக்கோம் இருக்கிறோம். ஆனால் அவருடைய குமாரனுடைய மரணத்தை நினைவு கூறுகிற இந்த வாய்ப்பை கொடுத்ததுனால நாம் மன்னிப்பு பெற்று நம்ம சேர்த்து செய்து கொண்டு அவரோடு அருகிலே செல்லக்கூடிய வாய்ப்பை இந்த காலப்பகுதியில் தான் பெற்றிருக்கிறோம். அதே நேரத்திலும் இது மிகுந்த சோதனையான காலப்பகுதியும் கூட. மற்ற நாட்களை விட இந்த காலப்பகுதியிலேயே நாம் சொல்லக்கூடிய சோதனைகள் என்பது நம்முடைய கர்த்தர் பெற்றுட்ட அந்த அனுபவம், அதை தொடர்ந்து முதல் காலகட்ட பரிசுத்தவான்களாகி அவர்கள் அப்போஸ்தலர்கள் பெற்றுட்ட அந்த அனுபவங்கள், அதை தொடர்ந்து பின்னாலே இருந்த சபையார் பெற்றுட்ட அனுபவங்கள், இதெல்லாம் பார்த்துக் கொண்டு நம்ம சுதமான ஒரு சோதனை காலப்பகுதியா கூட கர்த்தர் சோதிக்கப்பட்டார், சோதிக்கப்பட்டார். அதை தொடர்ந்து என்னுடைய பாத அசுகள் வேகமான சோதனைகளாக போக வேண்டியது. அதிலே நிலைத்திருப்பது மரணம் வரைக்கும் படித்திருப்பது நமக்காக ஏற்பாடு செய்ய அப்படின்றத உணர்ந்து இந்த காலப்பகுதி சொல்லாம நாம எங்கள் உட்படுத்திக் கொள்வது என்பது ஆசிரியர். அந்த வகையில நாம் அநேக முறை கேட்க வார்த்தைகள் தான், வாசித்த பாடல்கள் தான். இயேசு கிறிஸ்துவை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மறித்தார் உணர்வு நாம் எப்படியெல்லாம் நிறைவேறியது
அந்த முற்றின நிலைமை வீட்டில் பார்க்கும்போது ரொம்ப வைவரைக்கு வந்து ஒரு முதலுக்கே முக்கிய துப்புரவாற்றாக தகுதியுடையவராக திருப்தியானவராக அந்த காலகட்டத்த பிதாவாகிய தேவன் தீர்ப்பித்த அந்த தெய்வ திட்டத்தின் வழியாக ஒண்ணு பரிசோதிக்கப்படணும். அது மும்மரமாக ஒரு சிறந்த வகையில துல்லியமாக அவருடைய மரணம் வரைக்கும் அங்க சோதிக்கப்பட வேண்டியது என்பது பிரச்சனைகளையும் கேட்பதற்கு அனுமதிப்பதற்கான முக்கியமான அந்த வாக்குத்தங்களை எல்லாம் பெற்றுக்கொண்ட போது அவர்களால் இயற்கை சூழ்நிலையை மாற்றி போட்டு வைராக்கியம் உள்ளவர்களாக விஜயத்தனத்துக்கு ஒரு பாதிக்கு தான் இனிமேல் பண்ணவங்க தான் ரொம்ப ரெண்டா ஒன்றாம் கருத்து உள்ளவர்கள் தான் கேட்காதவர்கள் தான். ஆனா அவங்க சரண்டர்னு ஒண்ணு ஆகும்போது தேவன் ஒரு சில சமயங்கள்ல தானே விஷயத்தை கையில் எடுத்து தன்னுடைய குமாரன் வழியாக சில அதிகபட்ச தண்டனையை இழப்பு அவங்களுடைய தங்களுடைய ஆசியாவை குறித்து அவங்க என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. அவரை ஏமாற்றி கொண்டிருந்தாங்க அப்படின்னா அவரே தான் அப்படிப்பட்டவராக அந்த ஏசியா தங்களுக்குள்ளாக இருப்பாரு. எல்லாவற்றையும் நம்ம தான் மேன்மை கொண்டிருக்க மேசியா நமக்குள்ள வரும்போது மேசியா கூட நம்முடையவராக தான் இருக்கு. அவரு பயங்கர பதாந்திரம் இருப்பாரு. அப்புறம் இசையா தெரிஞ்சு கொடுத்துருக்க இன்னொரு கோணத்தை அவங்க பார்க்க அவர்களோட அந்த கோணத்தை இசையா 23வது அதிகாரம் வசனம் 7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்தரிப்பதற்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார்.
அப்போ மேசியாவை குறித்து தேவனுடைய ஒரே பேரானவை இப்படிப்பட்ட தரிசனம் ஏசாயா இன்னொரு கோணத்தில் அங்கு சொல்லப்பட்டு மட்டும் இருக்காதது தூக்கி எதிர்பார்க்கிறவர்கள் இருக்கிறார். இப்போ யாரும் அநியாயம் செய்யக்கூடாது, எப்பவும் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. நீதி எதுன்னு சொல்லி எதை ஒப்பிட்டு பார்த்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா அவரவர் நாட்டினுடைய சட்டங்களுக்கு உட்படுத்தி தான் இவர் செய்தது சரி இவர் செய்தது தவறு என்பதை அங்க உறுதிப்படுத்துவாங்க. அப்படி பார்க்கும்போது உலகத்துல பலவிதமான சட்ட முறைகள், நீதிமுறைகள் அவங்கவுங்களுடைய நாடுகளுக்கு தகுந்தது போல அங்க இருக்கு. இது எல்லாவற்றிலும் சிறப்பான சட்ட விதிமுறை எங்க இருக்குது அப்படின்னா தேவன் கொடுத்துட்டு அந்த நியாயப்பிரமாணம் இருக்கு. ஒருவேளை தேவன் கொடுத்துட்டு அந்த நியாயப்பிரமாண புஸ்தகங்கள்ல காணப்படுகிற அந்த நீதியின் கொள்கைகள், நீதியின் சட்டங்கள் எல்லா நாடுகளிலும் காணப்படலாம். அதாவது அதுல காணப்படுகிற ஒரு சில சட்ட முறைகள், ஒரு சில விதிகள் எல்லா நாட்டிலும் பின்பற்றப்படலாம். ஆனா எல்லாரும் சொல்லுகிற வண்ணமாக மற்ற சட்ட முறைகள், நீதிமுறைகள் எல்லாம் காணப்படுதா? தேவன் வாயிலிருந்து வராததை விட வேற ஏதாவது சிறப்பான நீதிமுறைகள், நீதியின் சட்டங்கள், கொள்கைகள் அங்க நாட்டுல காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அது சரியான முறையில அங்க இருக்காது. ஏன்னா தேவன் ஒருத்தர் தான் நீதிபரர். அவர் தன்னுடைய வாயை திறந்து கொடுத்துட்ட சட்டங்களை தவிர சிறப்பானது இந்த உலகத்துல வேற ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒருவேளை இஸ்ரேல் ஜனங்கள் கடைபிடிக்க முடியாம போனதுனால அது அவர்கள் தோல்வி தழுவினார்களே ஒழிய சட்டங்கள் அந்த தோல்வியாக இல்லை. ஏன் அப்படின்னா இது நாள் வரைக்கும் அவருடைய சட்டங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா சில முறைகள், அதை பயன்படுத்த வேண்டிய முறைகள், அப்புறம் அதை கடைபிடிக்க வேண்டிய முறைகள், அதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் வேணா அவர்களுக்கு புரியாம அந்த சட்டத்தை முழுவதுமாக அவர்கள் புரிதல் இல்லாம இருக்கிறாங்களே ஒழிய தேவன் கொடுத்துட்டுதான் அந்த சட்டங்களை பார்க்கும் பொழுது அது ஒருபோதும் அங்க தன்னுடைய சிறப்பை அங்க இழப்பதில்லை அப்படின்றத அங்க சொல்றாங்க. இப்போ தேவனால கொடுக்கப்பட்ட அந்த மோசேயின் சட்டங்கள் உயர்ந்த நிலையில காணப்படும் பொழுது அதை இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு போதிக்கக்கூடிய அந்த சட்ட வல்லுநர்களாக இருக்கக்கூடிய ஆசாரியர்கள், அபிஷேயர்கள், பரிசேயர்கள், நியாயசாஸ்திரிகள், தர்க்க சாஸ்திரிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நியாயத்தை செய்வதற்கு அங்க முயற்சிகள் எதுவும் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க நிச்சயமாக அவர்கள் அதை மறைத்து தங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றும்படியான ஒரு நீதி விசாரணையை கர்த்தருக்குள்ளாக அங்க திணிப்பதற்கான முயற்சியில அங்க ஈடுபட்டாங்க பார்க்கிறோம். சகோதரர்கள் அப்போ இந்த யூதருக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்முடைய கர்த்தரை குற்றம் சாட்டி நீதி விசாரணை செய்யும்படியாக உட்படுத்தினதுல
அவர்கள் நீதியை பின்பற்றினார்கள் அப்படின்னு சொல்லி எந்த விஷயத்தையும் அங்க சொல்ல முடியாததாங்க அங்க அவர்கள் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதுல நாம முதலாவது பார்க்கும்போது அவரை கைது செய்வதே எப்படிப்பட்டதா இருந்தது அப்படின்னா சட்டவிரோதமான முறையில அங்க கைது செய்தாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப கைது செய்தல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முறையான கைது அப்படின்றது எப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க அரசியல் தலைவர்களால கைது செய்யப்படணும். ஒண்ணு கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிலாத்துவினுடைய கட்டளையின் பேர்ல கைது செய்யப்பட்டிருந்தா அது சரி, நியாய சட்டத்தின்படி. அல்லது அந்த மாகாணத்துக்கு உட்பட்ட ஏரோதின் பேர்ல புகார் கொடுக்கப்பட்டு அவரு கைது செய்ய சொல்லி இருந்தாருன்னா சரி. ஆனா இவங்க 2 பேருடைய கட்டளையும் இல்லாம கைது செய்வதே என்பது அது அங்க முறையான ஒரு கைது செய்தல் அங்க இல்லை என்பதை நம்ம முதல்ல பார்க்கணும். ஏன் அப்படின்னா பிலாத்துவினுடைய போர் வீரர்கள் கர்த்தர் இயேசுவை கைது செய்யல, ஏரேதினுடைய ஆட்களும் கைது செய்யல. யார் இங்க கைது செய்தார்? இயேசுவை யாராரு கைது செய்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வசனங்கள்ல பார்க்கும்போது ஆசாரியர்கள் இவர்களுக்கு வேலையாட்களாக நியமிக்கப்பட்டிருந்தவர்கள், அவர்களுக்கு இந்த பவர் எல்லாம் கிடையாது. இப்போ நம்ம இந்த சுச்சுவேஷன்ல பார்க்கும்போது ஒரு ஸ்டேஷன்ல இருந்து கைது செய்யக்கூடிய ஆணை வாரண்ட் வருது அப்படின்னா எந்த ஸ்டேஷன்ல புகார் வரப்பட்டிருக்கோ அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு போலீஸோ அல்லது காவலரோ போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாரண்ட் காமிச்சு ஒருத்தர் கைது செய்யலாம். இப்போ ஸ்டேஷன் வேற, அவர் இருக்கிற இடம் வேற, அதனால நாங்க போய் கைது செய்யறோம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு இலாக்காவில உள்ளவர்கள் போய் அவரை கைது செய்ய முடியுமா அப்படின்னா இன்னைக்கு அது சட்டம் செல்லுபடி ஆகாது. ஆனா அன்றைய காலத்துல பாருங்க, ஆசாரியர் பிரதான ஆசாரியரும் அவருடைய கூட்டாளிகளுக்கும் வேலை செய்யக்கூடிய நிலைமையில இருந்த அந்த வீரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கைது செய்வதற்கு அங்க அனுப்பப்படுறது சட்டவிரோதமான ஒரு கைது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதரர்களுக்கு. ஆனா இதெல்லாம் எதன் அடிப்படையில பண்றாங்க அப்படின்னா ஏற்கனவே எங்களுடைய மைண்ட்ல ஒரு திட்டம் தீர்த்தாங்க, எப்படியானது இவரை கொலை செய்யணும் அப்படின்னு. ஏன் கைது செய்யணும் அப்படின்னா இவர்களுடைய அந்த ஒரு சுகபோகமான வாழ்க்கைக்கு, நியாயப்பிரமாணங்களை படி வாழாத வாழ்க்கைக்கு இன்றைக்கு இருப்பது போலதான் நாமினல் கிறிஸ்தண்டம் எப்படி இருக்கு அப்படின்னா போதகர்களும் ஊழியர்களும் சுகபோகமான வாழ்க்கையில வாழ்வதற்கு விசுவாசிகள் கடுமையா உழைக்கணும். உழைத்து அவர்கள் பாதத்தின் அருகே என்ன கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னா தங்களுடைய உழைப்பின் முதற் பலன்களை கொண்டு வந்து வைக்கணும். அவர்கள் விதவிதமான கேட்கக்கூடிய விஷயங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கேட்க அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப ஜனங்கள் நீதியை கத்துக்கிட்டாங்க அப்படின்னா, நியாயத்தை கத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஜனங்கள் விழித்து கொண்டார்கள். ஆனால் இவர்களுடைய மரியாதையும் இவர்களுடைய வருமானமும் அங்க என்ன ஆகும் அப்படின்னா அவர்களுக்கு அங்க குறையக்கூடியதாக இருக்கும். அப்ப இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா முன்னாடியே ஒரு திட்டத்தை தீட்டி ஆசாரியர்களுடைய வேலைக்காரர்களோடு செய்து என்ன பண்றாங்க அப்படின்னா செய்யறாங்க. ஆனா என்ன செய்யணும் அப்படின்றாங்க, நாங்க சட்டத்தின்படி செய்யறது சரி, எந்த விதமான முறை தவறுதலும் எங்கள்கிட்ட இல்ல, தேவனுடைய கட்டளையின்படி நாங்க நடக்கிறோம், தேவனுக்குத்தான் நாங்க சேவை செய்யறோம், அவருடைய நாமத்தை சொந்தமாக சொல்லுகிற ஒரு தேவதூசகம் சொல்லுகிற ஒரு மனுஷனை நாங்க அவருக்கு சொன்ன சட்டத்தின்படியே அவரை என்ன பண்ண போறோம் அப்படின்னா இல்லாமல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்க முடிவு பண்ணாங்க அன்பான சகோதரிகள். இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவர்களுடைய வேலைக்காரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பெரிய விஷயத்த செய்ய போறது போல. ஏன்னா இதுவரைக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் கொடுக்கப்படும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர்கள் ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க போவது போல இயல்பாகவே நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலைக்காரர் பெரிய வேலையை கொடுத்துட்டாங்க, இவங்களுடைய பின்னாடி நம்ம போக போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா யூதாசோடு அங்க பின் தொடர்ந்து
இப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்து தங்களுடைய வழக்கமான பாதையில இல்லாம கெத்செமனே ஒலிவு மலை தோட்டத்துக்கு அன்னைக்கு போவதற்காக அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நோக்கம் கொண்டிருந்தார் அப்படின்றத யூதாசும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அப்ப இப்ப கைது பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா அண்ணா அப்படின்ற ஒரு வீட்டுக்கு கூட்டு வராங்க. இப்ப அண்ணா யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அவருடைய டைம் முடிஞ்சு வச்சு, அதனால அங்க ஓய்வுல இருந்தார். இப்போ இவர் எந்த முடிவும் டிசிஷனும் எடுக்க முடியாது. இருந்தாலும் இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அவர் முன்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னா கூட்டி வச்சாங்க. இப்போ அவரு விசாரணை எல்லாம் பண்ணி பாக்குறாரு. அங்க எதுவுமே கிடைக்கல. அவருக்கு அங்க தோல்விதான் கிடைக்குது. இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய வீட்டுக்குள்ளே தன்னுடைய மருமகனாகிய அந்த காய்பாவினுடைய வீட்டுல இயேசு அங்க இப்போ என்னால எதுவும் செய்ய முடியாது, நான் ஓய்வு பெற்றுட்டேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் இவரை விசாரிச்சேன், இப்ப புதுசா யார் இந்த பதவியில இருக்காங்களோ அவங்கதான் இதை பண்ண முடியும், அதனால நீங்க அவங்கள அங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இயேசு அங்க அனுப்பி வச்சாரு. இப்போ இந்த சம்பவம் நடக்கும்போது மணி எத்தனதாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதிகாலையில ஒரு 3 மணி ஆகும். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ எப்போ கைது செய்து எப்படியெல்லாம் அலைக்கழிக்கலாம் அப்படின்றத நாம இதை புரிஞ்சுக்கோம். அப்ப அலைக்கழிக்கப்பட்டு 3 மணிக்கு ஒரு சங்கத்தை கூட்டுறாங்க. அப்போ இதற்கான நீதி சரியாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆலோசனை சங்கம் எப்ப வேணா கூடலாம், எந்த டைமுக்கு வேணா கூடலாம், அவசர சட்டமாக கூடலாம் அப்படின்றது கிடையாது. ஆனா இங்க முறை தவறி ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா 3 மணிக்கு ஆலோசனை சங்க தீர்ப்பு இங்க கூடுறாங்க. அப்ப ஏற்கனவே வெல் பிளான்டு இவங்க எல்லாரும். அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒருத்தராக பிரிந்து யூதாஸ் பிரிந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்கிற இந்த வேலையில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்தந்த டைம்ல ஒவ்வொருத்தரையா கூப்பிடணும். ஏன்னா இப்போ இந்த காலத்துல உள்ளது போல போன் வசதி, மெசேஜ் வசதி, வாட்ஸ்அப் வசதி, குரூப் வசதி இதெல்லாம் இல்லை. ஒவ்வொரு ஆலோசனை மெம்பரையும் என்ன பண்ணணும் அப்படின்னா போய் கூட்டிட்டு வரணும். வாங்க, இது மாதிரி முக்கியமான கூட்டம் போட்டிருக்காங்க, ஒரு முக்கியமான பிராதம் வந்திருக்கு, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடணும். அப்போ இந்த நேரத்தையும் அவங்க செலவு பண்ணி ஆகணும் இல்லைங்களா? அதனால ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுவதற்கு இந்த டைம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி ஏதாவது சாட்சிகள் கிடைக்குமா? அவரை குற்றப்படுத்தி அவரை ஒழித்து கட்டுவதற்கு ஏதாவது சாட்சிகள் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க தேடி 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 யோசிச்சு பாக்குறாங்க. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 46வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 7வது அதிகாரம் வசனம் 46. சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலும் பேசுறது இல்லை என்றார்கள். அப்போ இப்படிப்பட்ட வார்த்தைகளை சேவகர்கள் சொல்றாங்க. ஏன் கைது செய்யல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் பேசின மாதிரி யாருமே இது வரைக்கும் பேசினதே இல்லையே, நீங்க கூட பேசினது இல்லையே அப்படின்றது போல அவருடைய வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை துல்லியமாக எடுத்து சொல்லும் போது அவர்கள் எல்லாம் நிச்சயமாகவே கவரப்பட்டவர்களாக அங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 26:35. அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீசர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். பாருங்க, அப்போ அவர் மேல ஒரு உறுதியான நம்பிக்கை, இவருக்காக நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்ற மாதிரி உறுதியான நம்பிக்கை வரத்தக்கதாக கர்த்தர் இயேசு கிட்ட எந்த விஷயமும் அவங்கள்ட்ட கிடைக்கல.
அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, விஷயம் கைமீறி போயிருச்சு. மணி 3 ஆயிடுச்சு. காலையிலக்குள்ள நம்ம ஏதாவது முடிவு செஞ்சு இவர் மேல குற்றம் சுமத்தினாதான் கொலை செய்ய முடியும். இல்ல அப்படின்னா அப்படியே இதெல்லாம் நம்ம மேல திரும்பிடும். ஏன்னா ஒரு உத்தமமானவரை, எந்த குற்றமும் இல்லாதவரை எல்லாரும் சேர்ந்து பொய் சாட்சி சொல்லி, ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியரும் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது குற்றம் அவர்கள் பின்னாடியே திரும்பிடும் அப்படின்றதையும் அவர்கள் உணர்ந்திருந்தாங்க. அதனால இது எல்லாவற்றையும் நயமாக செய்யணும் அப்படின்றதுனால அவங்க இப்போ உணர்றாங்க, காரியம் கைமீறி போச்சு, உடனடியா ஏதாவது செய்யணும் அப்படின்றத அவங்க நினைக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரி. அப்போ என்னென்ன குற்றங்களை அவர் மேல சுமத்தலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. ஒன்னா யோசிக்கிறாங்க. அப்போ அநீதியான ஒரு விசாரணையை இங்க நம்ம பார்க்க முடியும் அப்படின்றத இங்க சகோதரர் சொல்றாரு. அப்போ இந்த அநீதியான விசாரணை அப்படிங்கும் போது அவங்களுடைய முறைமையை நாம் தெரிந்து கொள்வது அவசியமானது. அப்போ 70 யூதர்கள் சேர்ந்த ஒரு கூட்டம் தான் அந்த ஆலோசனை சங்கம். அப்போ இந்த ஆலோசனை சங்கம் முடிவு பண்ணி ஒரு வார்த்தைய ரோம அன்னைக்கு ஏன் அப்படின்னா ரோமர்கள் தான் ஆண்டு கொண்டிருந்தாங்க யூதர்கள். அப்ப இந்த ஆலோசனை சங்கத்துல ஒண்ணு சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி அவர்கள் இது உறுதி, இப்படிதான் பண்ணணும், இவரை என்ன வேணா செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது அப்படியே ரோமன் கவர்மெண்டால நிறைவேற்றப்படும். அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு அந்த ஆலோசனை சங்கம் 70 பேர் கொண்ட அந்த ஆலோசனை சங்கத்துக்கு இங்க இருக்கு. இப்போ காய்பா என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட வேலை என்ன அப்படின்னா பிரதான ஆசாரியன் வேலை மட்டும்தான் பார்க்கணும். ஆனா இங்க எப்படி செயல்பட்டார் அப்படின்னா எப்படியாவது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை கொலை குற்றம், கொலை தண்டனை அல்லது மரண தண்டனை, கொலை குற்றம் சாட்சி அவருக்கு மரண தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுல இவர் ஒரு படித்த வழக்கறிஞர் போல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம ஊர் வழக்கத்துல சொல்லுவாங்க இல்லையா, வரிந்து கட்டி கொண்டு செல்றாரு. அது போல அதை நிறைவேற்றுவதற்கு முழு மூச்சாக என்ன பண்றாரு அப்படின்னா இவர் ஒரு வழக்கறிஞர் போல அங்க என்ன பண்றாரு அப்படின்னா எல்லா திட்டங்களையும் அவங்க செய்யறாரு. அப்போ சங்கத்தை கூட்டிடுறோம், அவங்க முன்னாடி சாட்சியை நிப்பாட்டினா தானே அது உறுதியாகும். அப்ப சாட்சி யாராவது கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி அந்த சாட்சியை சொல்லத்தக்க கூலிகளை ஏற்படுத்தி, ஏன்னா பொய் சாட்சி சொல்வதற்கு பணம் கொடுத்துட்டா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஆட்சியாளர்கள் முன்னாடி எங்க கூலி சொல்லிடுவாங்க, பொய் சொல்லிடுவாங்க. அப்போ அவர்கள் எல்லாம் கூட்டி எல்லாரையும் ஒவ்வொரு கருத்தை சொல்ல சொல்லி அவர்களுக்கு கூலி பொருத்தி அந்த சாட்சிகளை எல்லாம் அவங்க நிப்பாட்டும் பொழுது அந்த சாட்சிகள் எதுவும் ஏற்புடையதாக அங்க இல்லை. ஆனா இப்படிப்பட்ட சாட்சியெல்லாம் அங்க சங்கத்துக்கு முன்னாடி போய் நின்னுச்சு அப்படின்னா எதுவும் அங்க எடுபடாது. அதனால நியாயமான விஷயமாகவும் இருக்கணும், அது வரம்பு மீறி செயல்பட்டது போலையும் காண்பிக்கணும், உடனே மரண தண்டனை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் இங்கேயே செக் பண்றார். ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டு எல்லாத்தையும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் செக் பண்ணிருக்கோம். அப்ப ஒவ்வொன்றையும் செக் பண்ணி பார்க்கும்போது எதுவுமே அவருக்கு அவர் நடந்துக்கிட்டதுக்கும் அவங்க சொல்ற சாட்சிக்கும் தண்டனைக்கும் ஒத்து போகக்கூடியதாக அங்க இல்லை. இப்ப இவர் மேல கொலை குற்றம் சாட்சி அதுக்கு மரண தண்டனை உறுதிப்படுத்தணும் அப்படின்னா அதிகபட்சம் எத்தனை சாட்சி வேணா இருக்கலாம், ஆனா குறைந்தது 2 சாட்சிகள் இருக்கணும். 2 சாட்சிகள் சரியான சாட்சிகளா இருந்துச்சு அப்படின்னா அது அங்க நிறைவேற்றும். இப்போ கர்த்தர் செய்திருக்கிற அந்த நன்மையான காரியங்கள் உதாரணமா பார்த்துட்டோம் அப்படின்னா அவர் தீமையும் சொல்லி இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உண்மையாலும் அவங்க பொய் சாட்சி தான் சொல்ல வந்தாலும் அவர் எந்த தீமையும் அவர்களுக்கு அங்க செய்யாதவராக அங்க இருப்பார். அப்ப வேற என்னதான் இவர் மேல சாட்சி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு துப்பு கிடைக்குது அவங்களுக்கு. என்ன அப்படின்னா தேவாலயத்தை இடிச்சு 3 நாள்ல கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு.
அது எல்லாரும் முன்னாடி சொன்னதை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சி. அப்போ இந்த வார்த்தையான அர்த்தம் என்ன? இத கர்த்தர் இயேசு கிறிஸ்து யாரை பத்தி சொன்னாரு? இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு புரியாமத்தான் இதை சொல்றாங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருந்தா அதை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா புரியாமத்தான் இதை சொல்றாங்க. ஆனா இது ஒரு பலமான ஒரு சாட்சியாக அங்க என்ன பண்ணல அப்படின்னா அங்க ஏற்படல. அப்போ இதுக்கு என்னதான் பண்றது அப்படின்றதுக்கு ஒரு சில வித்தைகளை என்ன பண்றாரு அப்படின்னா காய்பா கத்து வைக்கின்றார். அவர்களுடைய வாயிலே சிக்க வைப்பது. ஏன்னா வழக்கறிஞர் போல செயல்பட்டார் அப்படின்றத இதை வச்சுதான் அந்த சகோதரர் அங்க முடிவு பண்றாங்க. அப்ப ஏதாவது ஒண்ணு கேட்கும் பொழுது தாமாக ஏதாவது முன்னுக்கு சொல்லிட்டார் அப்படின்னா இத்தனை பேர் முன்னாடியும் அவர் பேசும் பொழுது சாட்சியே தேவையில்ல அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடலாம் அப்படின்றத அங்க. அது போல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை சிக்க வைக்கக்கூடிய கேள்விகள், பல கேள்விகள் அங்க கேட்கப்படும் பொழுது கர்த்தர் இயேசு கிறிஸ்து பெரும்பாலும் அங்க அமைதியாக எனக்கு ஆரம்பிச்சு. இப்போ இதெல்லாம் கேட்கும் பொழுது அவர் நார்மலான ஒரு மனநிலைக்கு பதில் சொல்ல 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 கொண்டு வரப்படுவார். இது ஒரு உளவியல் ரீதியான ஒரு விஷயமும் கூட. ஏன் அப்படின்னா ஒருத்தர் கேள்விகளை கேட்கும் பொழுது ஒரு கேள்வி அனுசரணையா கேட்டு ஒரு கேள்வி தன்னை நம்புவது போல, நான் உனக்கு ஏதோ நல்லது செய்ய விரும்புகிறேன் என்பது போல, அல்லது நான் ஒரு இந்த கேள்வி கேட்கும் இடத்துல இருக்கிற நான் உன்னை விடுவிக்கவும் முடியும், உன்னை தண்டனைக்கும் உட்படுத்த முடியும்ன்ற ஒரு சூழலை எதிரில இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். கைதியாக்கப்பட்டவர் புரிஞ்சுக்கணும். அது போலத்தான் அவனுடைய கேள்விகள் இருக்கும். ஒரு தோரணை, கேட்கக்கூடிய தோரணை, பார்வை, அசைவுகள், அமரக்கூடிய விதம், இதெல்லாம் பார்க்கும் பொழுது எதிரில இருக்கிறவர் ஒருவேளை இவர்கிட்ட நம்ம சரணடைச்சிட்டோம் அப்படின்னா நாம் காப்பாற்றப்படலாம் அப்படின்றது ஒரு சாதாரண மனிதனுக்கு. ஆனா தேவகுமாரனுக்கு அந்த விதமான ஒரு வித்தைகளை என்ன பண்றாரு அப்படின்னா காய்பா அங்க யூஸ் பண்றாரு. அப்ப வரிசையாக கேள்விகளை கேட்டுக்கொண்டே வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா கடைசியா இந்த கேள்வி கேட்கிறாரு, என்னன்னா நீ தேவனுடைய மகனாகிய கிறிஸ்து தானே அப்படின்னு கேட்கிறார். இப்போ இந்த மற்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல அனுமதி இல்லாத கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லாம இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்படின்னா ஆணை யார் பேர்ல சொல்றாரு அப்படின்னா அவருடைய ஒன்றான மெய்த்தகப்பனாகிய அவர் பேர்ல ஆணையிட்டு ஒரு கேள்வி கேட்டார். இப்ப இந்த கேள்விக்கு கர்த்தர் இயேசு பதில் கொடுக்கல அப்படின்னா அந்த ஆணை அவர் கேட்டுட்டு அந்த ஆணை பொய்யானையாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து இதுக்கு பதில் அளிக்காம இருக்க விரும்பல. இப்போ அமைதியா இருக்கக்கூடாதுன்றத முடிவு செஞ்சுட்டு ஆம் நீங்க சொல்லிருக்க வழிதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். அப்ப சரியான சாட்சியை சரியான நேரத்துல சொல்ல வேண்டிய ஒரு ஒரு லாக் போன்ற ஒரு விசாரணை, இந்த விசாரணையை காய்பா அங்க ஏற்படுத்தினார். இதுக்கு பதில் சொல்லாம இருக்கவே முடியாது. இந்த கேள்விக்கு பதில் சொல்லாம கர்த்தர் இயேசுவால இருக்க முடியாது. சொன்னா மாட்டிக்குவார். இப்படிப்பட்ட ஒரு சம்பவமான ஒரு கேள்வி அங்க என்ன பண்றாரு அப்படின்னு கேட்க. இப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஆமா நீங்க சொல்றது சரிதான் அப்படின்றத ஒப்புக்கொண்ட உடனேயே என்ன பண்றாரு அப்படின்னா இதுக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த காய்பா டக்குன்னு தன்னோட ட்ரெஸ் என்ன பண்றாரு அப்படின்னா கிழிக்கிறார். பட்டுன்னு துள்ளி எழுந்து என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய ட்ரெஸ் கிழிக்கிறார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து இன்னும் தன்னுடைய வார்த்தையை தொடர்ந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாசிக்கலாம். 64வது மத்தேயு 26:64 வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 24:26 வசனம். சரி சரி 64. அதற்கு இயேசு நீர் சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாத்தீங்களா, இப்போ இவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காய்பாக்கு
கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த ஒரு பதிலோட விட்டுருந்தாருனாலே போதும் அவருக்கு. ஆனா கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அவரு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி ஒரு நிலைமைய, ஒரு முக பாவனைய அவர் என்ன பண்றாரு அப்படின்னா காமிக்கிறார். வாசிக்கலாம் 65வது வசனத்தை. அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, இவன் தேவதூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே. அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள், மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள். பாருங்க, இப்போ ஆலோசனை சங்கம் 70 பேரோட கூடி இருக்குது. காய்பா தன்னுடைய காயை நவர்த்தி இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து பதில் சொல்லியே ஆகணும். சொல்லல அப்படின்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து மாட்டிக்குவாரு. சொன்னா மாட்டிக்குவாரு, சொல்லலைன்னா சொல்லாமலும் அவரால் இருக்க முடியாதுன்ற ஒரு சூழலுக்கு நகர்த்தி கொண்டு அந்த கேள்வி அந்த சங்கத்தினர் முன்பாக உறுதி செய்யும் வண்ணமாக என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஒரு சுச்சுவேஷன் அங்க அமைக்கிறாரு. அதுக்கு தகுந்தாற் போல கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன வார்த்தையோ அதை அங்க சொல்லி முடிக்கும் போது அவருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு சாட்சி கிடைச்சது போல இங்க ஆயிடுச்சு. அதனால தேவன் பேர்ல வைராக்கியம் உள்ளவராக அந்த பிரதான ஆசிரியர் காண்பிப்பதற்காக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எழுந்து தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுது? இந்த சாட்சியை தான் கேட்டீங்களே, இனிமே நமக்கு சாட்சி என்னத்துக்கு? அவர் சொல்லிட்ட வார்த்தையே போதுமே நமக்கு அப்படின்றது போல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தேவன் பேர்ல வைராக்கியம் உள்ளவருக்கு முன்பாக அவரை விட வைராக்கியம் உள்ளவர் போல அவருடைய அங்க நடிப்பானது அங்க காணப்பட்டது. அப்போ இந்த சம்பவம் நடக்கும் பொழுது கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னா, அமைதியாக அங்க காணப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். சகோதரிகள், அப்போ ஏசாயா தீர்க்கதரிசியினால கொடுக்கப்பட்ட அந்த அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல அந்த இடத்துல அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு இசைவாக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த முகமானது அங்கு காணப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரிகள், அப்போ இந்த முடிவுக்கு ஒரு 2 சகோதரர்கள் மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா விலகி நிக்கிறாங்க. ஆனா இவங்களால எதுவும் அங்க செய்ய முடியல. அது யாராரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பும் நிக்கோதேமும். இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானது, ராத்திரியில இந்த சங்கமே கூடவே கூடாது அப்படின்னு மட்டும்தான் அவங்களால சொல்ல முடியுமே ஒழிய சட்டப்பூர்வமான நடவடிக்கை என்னென்னலாம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை அவங்களால அங்க எதுவும் பண்ண முடியாத சூழல்ல 2 பேரும் அங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரி, அப்ப இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா காலையில ஆட்சியாளர்கள் கையில அவரை போய் ஒப்படைக்கணும். அந்த ஒப்படைக்கிற வரைக்கும் ஒரு காவல்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்க அமர வைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். காவல் காக்கப்பட்டார். அப்ப தீர்ப்பு அங்க ஒரு மனதாக நிறைவேறிச்சு. என்ன அப்படின்னா, இவர் தேவதூஷணம் அங்க சொல்லிட்டாரு. அப்ப பிரதான ஆசாரியனுடைய வீட்டுல கர்த்தர் இயேசு கிறிஸ்து பலவிதமான அவமதிப்புகளை அங்க சந்திச்சிட்டார். எவ்வளவு பெரிய மகிமையில தேவனுடைய செல்ல பிள்ளையாக இந்த சர்வ சிருஷ்டிகளையும் உருவாக்குவதிலே கைதேர்ந்த ஞானத்தையும் கைதேர்ந்த அறிவையும் கைதேர்ந்த வல்லமையையும் உடையவராக்கிய நம்முடைய கர்த்தர் அங்க பலவிதமான அவமதிப்புகளுக்கு ஆளாக்கப்பட்டார். வாசிக்கலாம் ஒரு வசனம். யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம யாக்கோபு 5வது அதிகாரம் வசனம் 6. நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள், அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை.
பாருங்க, யாக்கோபு எழுதுகிற வண்ணமாக அவர்கிட்ட நீதி குறைவு அப்படின்னு சொல்லி சல்லடை போட்டு சலிச்சு பார்த்தா கூட எதுவும் இல்லை. ஏன்னா சலித்து கொண்டு இருக்கிறவராகிய எதிராளி எவ்வளவோ சலிச்சு பார்த்தாரு, அவரிடத்துல ஒரு குற்றம் குறையும் அவர் கண்டுபிடிக்க. அப்படிப்பட்ட அந்த நீதிமானாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை எப்படிப்பட்ட அவமதிப்புக்கெல்லாம் அங்க உருவாக்குனாங்க அப்படின்றது நம்ம பார்த்துட்ட அந்த ஆதார வசனத்துக்கு பொருத்தமாகவே இந்த வார்த்தை அங்க இருக்குது அப்படின்றத இங்க சகோதரர் அன்பான சகோதரி. அப்போ நம்ம பார்த்துட்ட ஆதார வசனத்துல அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை தம்முடைய வாயை திறந்து பேசி நம்முடைய ஜீவனை அன்னைக்கு காப்பாற்றிக் கொள்ள வாய்ப்புகள் இருந்தது. ஆனா கர்த்தர் இயேசு கிறிஸ்து இதை செய்யல. அந்த விதத்துல அதற்காக தம்முடைய வாயை திறவார். அதாவது அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, தன்னுடைய உயிரை தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் தம்முடைய வாயை திறவார். ஒரு ஆடு அடிக்கப்படும் போது என்ன செய்யும் அப்படின்னா கத்தும். பட்டிக்கு கூட்டிட்டு போகும்போதே கத்த ஆரம்பிக்கும். அந்த போல கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நியாயத்தையும் தன்னுடைய உண்மையும் எடுத்து முன்வைப்பதற்கு எந்தவித சந்தர்ப்பத்தையும் எந்தவித வாய்ப்பையும் அவர் எதிர்பார்த்து அங்க அவர் பயன்படுத்திடல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சகோதரிகள், அப்போ பிதாவாகிய தேவன் அவருக்கு ஏற்படுத்தி இருந்த அந்த பாதையை, அந்த சம்பவங்களை, அந்த வாய்ப்புகளை அவர் மகிழ்ச்சியோடு அடுத்தடுத்த படிநிலைகளை கடப்பதற்கு அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா அனுபவிக்கிறதற்கு தீர்மானித்திருந்தார் அப்படின்றது இந்த சகோதரர். கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயை திறந்து அறிவார்ந்த முறையில பேசியிருந்தார் அப்படின்னா அங்க ஒரு மனுஷர் பேசியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஞானமான வகையில, நம்ம அவருடைய பேச்சு விதங்கள் தான் தெரியுமே, எப்படி பேசும் பொழுது ஒரு கேள்வி யாராவது கேட்டாங்க அப்படின்னா அவருக்கு எதிராக ஒரு கேள்வியை கேட்பாரு, யாருமே பதில் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட கேள்வி அவர் என்ன பண்ணிருப்பாரு, வைத்து கேட்டிருப்பார். ஆனா கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை காத்துக் கொள்வதற்காக எந்தவித வாதத்தையும் முன்வைக்கல, எந்தவித வார்த்தைகளையும் வெளிப்படுத்தல. அப்போ சத்தியம் என்னவோ அதைத்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்க முன்வைத்து பேசியிருந்தாரு. ஆனா அவர் பேசின சத்தியத்தையே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சத்துருக்கள், இது தேச தூசணம். அவர் என்ன வெளிப்படுத்தணுமோ அதைத்தான் வெளிப்படுத்த வந்தார். நம்முடைய ஒன்றான மெய் தந்தையை இந்த உலகத்துக்கு தம்முடைய நடவடிக்கைகள், தம்முடைய வார்த்தைகள் வாயிலாக வெளிப்படுத்துறதுக்காக வந்தாரு. அதைத்தான் அவர் வெளிப்படுத்தினாரு. அந்த அவருடைய வேலை என்னவோ, அந்த வேலை என்னவோ அதை செய்யும் பொழுது அந்த வெளிப்படுத்திட்ட சத்தியத்தை தான் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தேவ தூசணம் என்று அங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகள், அப்ப இப்படியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து எந்த விதத்திலும் நியாயமான முறையில அங்க நீதி விசாரணையானது அங்க மேற்கொள்ளப்படவில்லை என்ற இந்த குறிப்பிட்ட பகுதியில நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகள், இது எளிமையான ஒரு சிறிய அளவிலான பாடம் தான். அப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த விசாரணையானது நியாய சட்டங்களை படித்தறிந்த, கற்றறிந்த, அதுக்கு உண்மையாக நடக்கிறவாறு தங்களை காத்துக் கொள்ளுகிற அவர்களால எப்படியெல்லாம் நீதிகேடாக செய்ய முடியுமோ, ஒரு கேலிக்குள்ளாக்கி அவமானப்படுத்தி அவமதிப்புப்படுத்தி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்க சத்தியத்தை காப்பாற்ற வேண்டிய அவர்கள் சத்தியத்துக்கு விரோதமாக அங்க நடந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இதற்கு வாய் திறவாமல் இருந்த ஒரு ஆட்டுக்குட்டியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்மையே அங்கு அர்ப்பணித்து அவருடைய நோக்கம் நிறைவேறும் வரைக்கும் நம்முடைய நியாயத்தை எடுத்து சொல்லாதவாறு, நம்முடைய நியாயத்தை எடுத்து முன்வைக்காதவாறு, வாதமிடாதவாறு பொறுமை காத்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய
அளவில்லாத மகிமையை பெறுவதற்கு ஏற்ப அவர் என்ன பண்ணார் அப்படின்னா இங்க நடந்து கொண்டார் அப்படின்னு பார்க்கலாம். சகோதர சகோதரி, இப்போ அவருடைய பின்னடியார்களாகிய நாம் சகோதரர் இந்த பாடத்தின் வாயிலாக நமக்கு என்ன பாடத்தை சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, உலகத்திலிருந்து நீதி வரும், அவர் நீதியா நடக்கணும், அவரு கரெக்டா செய்யணும், அல்லது உலக கிறிஸ்தவர்கள் நிலைமையில இருக்கிற நம்முடைய உடன் சகோதரராய் இருந்தாலும் கூட அவர் அறியாமையினாலே அவர் நீதியா நடக்கணும், அவர் அர்ப்பணிப்பு செய்தவர் தானே சகோதரரே, அவரு நீதியா நடக்கலாம் இல்லையா, இப்படி எல்லாம் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி மற்றவர்களிடத்திலிருந்து நீதியை நாம் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பது கூடாது அப்படின்னு தான் சொல்லலாம். இப்ப வேத வாக்கியங்கள் சுட்டிக்காட்டுகிற வண்ணமாக நாம் யாராக இருந்தாலும் அவர்களிடத்திலிருந்து நீதியை எதிர்பார்க்கிறவர்களாக அல்ல, நாம் நீதி செய்கிறவர்களாக, அவமானப்படுத்தப்படுகிறவர்களாக நாம் காணப்படும் போது அதற்குண்டான நியாயத்தை முன்வைக்கிறவர்களாக அல்ல, பொறுமையோடு சகித்தோமானால் நாம் ஆளுகை செய்யக்கூடியவர்களாக நம்முடைய குணலட்சணங்களை வளர்த்துக் கொள்வோம் என்று அங்க சொல்றார் அன்பான சகோதர சகோதரிக்கு. அப்ப தெய்வீக ஏற்பாடுகளுக்கு நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக கீழ்ப்படிதல் காண்பிக்கும் பொழுது தேவன் நம்மை நோக்கி செலுத்திட்ட அந்த அனுபவங்களானது நம்மை உருவாக்கி இயேசுவை போல அவரோடு கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாத்திரங்களாக அமையும் என்பதையும் கூட சகோதரர். அப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்த்திட்ட இந்த பாடமானது நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது என்றால், நாம் பொறுமையோடு சகிக்கிறவர்களாக, நீதியை மற்றவர்களிலிருந்து எதிர்பார்க்காமல் நாம் நீதியை நிறைவேற்றுகிறவர்களாக, நீதியை செய்கிறவர்களாக, உண்மை காண்பிக்கிறவர்களாக, தயால குணத்தையும் சாந்தத்தையும் காண்பிக்கிறவர்களாக நம்முடைய குணலட்சணத்தை மெருகேற்றி நாம் அமைதலான ஒரு ஆட்டுக்குட்டியை போல இந்த ஜீவியத்திலே நாம் வாழ்ந்து நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களுக்குள்ளாக நம்முடைய இலக்கை அடைவதற்குண்டான முயற்சிகளை எடுப்பதிலே நாம் கவனம் தவறாமல் விசேஷமாக அவருடைய குமாரனுடைய நினைவு நாளை அனுசரிக்கக்கூடிய இந்த காலப்பகுதிக்குள்ளாக இந்த காலகட்டத்திலே நம்முடைய குறைகளை சரி செய்து நிவர்த்தி செய்து குணலட்சணங்களுக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோமாக. நேர்மையுள்ள நீதியுள்ள பிதா நம்மை வழிநடத்துகிறார், நம்மோடு செய்து கொண்ட உடன்படிக்கையிலே உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் நம்முடைய எல்லா விதமான அசதிகளும் நீங்க அவர் முன்பாக சரணடைந்து அவரோடு நாம் ஒன்றாகுவதற்குண்டான நேரத்தை நோக்கி நாம் சகோதர சகோதரிகளோடு இசைவாய் காணப்பட்டு இந்த நினைக்கூறுதல் நாளுக்கு தேர்வாக நம்மை தயார்படுத்துவோமாக. பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தெய்வம் தாமே ஆசீர்வதிப்பாராக.